பாட்டி, இந்த விஷயத்துல உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். சொல்லுப்பா, செய்யறேன். நான் முடிவெடுக்க முடியாம தடுமாறினப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருந்திருக்கீங்க. ஆனா இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். அந்த பணத்தை திருடின உங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க அம்மாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக வச்சுட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். பாட்டி, நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? கண்டிப்பாப்பா. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னை இப்படி பார்க்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்ட. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்ட. என்னோட பிரார்த்தனைக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சோன்னு தோணுதுப்பா. இத்தனை வருஷத்துல நீங்க எடுத்த எத்தனையோ முடிவுகளை நான் கூட இருந்தே பார்த்திருக்கேன். நான் இதை கூட யோசிக்கலன்னு எப்படி பாட்டி? இத பாரு அபி, இந்த பிரச்சனையோட ஒரு பாதிக்கான தீர்வை தான் நீ யோசிச்சிருக்க. இன்னொரு பாதியை நீ யோசிக்கவே இல்லை. அந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க பாரு அபி, நடந்த விஷயத்துல நம்ம சரளா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவளை அம்மாவா நினைக்கிற உனக்கே இவ்வளவு வேதனை இருக்குன்னா பிரக்யா எந்த அளவுக்கு மனசொடிஞ்சு போயிருப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அவ அம்மா மேல திருட்டு பழி விழுந்திருக்கு. உன் வேதனைக்கு ஆறுதல் சொல்ல உன் பாட்டி நான் கூடவே இருக்கேன். ஆனா அவளுக்குன்னு இங்க யாருமே இல்லப்பா. நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யார் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் மனசை ஏத்துக்காது. அவளுக்கு ஒரே ஆறுதல் இந்த வீட்டுல நீ மட்டும்தான்ப்பா. பாட்டி, நான் எப்படி? இங்க பாரு அபி, சரளா மேல திருட்டு பழி விழுந்திருக்கிறது அவன் மனசுல ஒரு ரணமா இருந்தாலும் அதை விட நீ அவ அம்மாவை சந்தேகப்பட்டதுதான் அவளை உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்குப்பா. பாட்டி, என் மனசுல உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலாம், உனக்கும் தெரியலாம். ஆனா அவளுக்கு தெரியாதுல்ல. நீ அவ அம்மாவை சந்தேகப்பட்டு கேட்டதுதானே அவன் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கும். உண்மையிலே சரளா இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டான்னு நீ நம்புறது உண்மைன்னா இப்பவே போய் உங்க அம்மாவை நம்புறேன், அவங்க திருடி இருக்க மாட்டாங்க, அவங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லைன்னு அவகிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் மனசுல இருக்கிற வேதனை கொஞ்சமாவது குறையும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். தேவியா பாபி? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த திருட்டை யாரு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபி. ஆனா அதை உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் தனு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்னன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல சொல்லு. நம்ம எல்லாரும் இப்போ ஒரே ஃபேமிலி ஆக போறோம். And trust me, நான் இதை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். அப்போ ஓகே, கொஞ்சம் கிட்ட வரியா? இத சத்தம் போட்டு பேச முடியாது. ஏன்னா இந்த வீட்ல செவத்து கூட காது இருக்கு. சரி வா, என்ன சொல்றான்னு கேட்போம். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.